ரூபாய் வேலை அப்படின்னா 1000 ரூபாய்க்கான என்ன எஃபர்ட்டோ அதை போட்டால் போதும் தானே. டைம் பார்க்காம வேலை பார்ப்போமா யாராவது? இவங்கெல்லாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு தானே ராணுவம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், போலீஸ் சம்மந்தப்பட்டவங்களாக இருக்கட்டும், 4 கிழமை இருக்கா கிடையாது, எல்லா நாளும் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி 24/7 ஒர்க்கிங்னா யார் அப்படின்னா பார்க்குறதாங்க புதுமையான ஆள். ஆனால் பழம்பெரும் வாதி உள்ளே வச்சுருக்காங்க. எங்கேருந்து தான் இந்த ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் கூட ஒரு குறை கண்டுபிடிக்கிறாங்க எங்கள் வீட்டில். நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டோம். ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த காவல் தெய்வ வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப சிறப்புங்க. குலதெய்வ வழிபாடுன்றது மஸ்ட்டு. நம்ம எல்லா ராசி சொல்கிற மாதிரி குலதெய்வ வழிபாடு மஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் வணக்கம்ப்பா. மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் ஒரு ராசிக்கான பொதுவான குண பலன்கள் என்ன அப்படின்றது அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகர ராசியினுடைய பொதுவான குணாம்சம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நிச்சயமா காலச்சக்கரத்தின் 10ஆம் இடம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா மகர ராசி. மகரம் அப்படின்னாலே இவங்க ரொம்ப யூனிக்குன்னு சொல்லலாம். என்ன மாதிரியான யூனிக்? எல்லாத்துக்கும் இப்போ 2ஆம் இடம் நல்லா இருக்கா, அப்போ தான் நமக்கு வந்து குடும்பம் நல்லாயிருக்கும், வருமானம் நல்லாயிருக்கும்னு சொல்கிற மாதிரி 10ஆம் இடம்லாம் நம்ம ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா 10ஆம் இடம்ன்றது தான் நமக்கு வந்து தொழிற்சாலத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ அப்படிப்பட்ட ராசியில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க? அதுதான் அங்கே சனி தான் அதிபதியாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா குரு வந்து நீச்சம் அடைகிறாரு, செவ்வாய் வந்து உச்சமாகக்கூடிய தன்மை இருக்குது. எப்போ எந்த கிரகம் உச்சமாகுதோ அது சம்மந்தப்பட்ட வேலை அப்படிங்கிறத அவங்க பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற தனித்துவம் உண்டு. பொதுவாகவே மகர ராசியில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப எப்படி சொல்லலாம், ரொம்ப பழமைவாதியாக இருக்க மாதிரி இருக்காங்கப்பா அப்படின்வாங்க. அந்த பழமைவாதி அப்படிங்கிறப்ப என்னென்னா எல்லாத்துலேயும் அதாவது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். சனின்றப்போ எங்கள் பாட்டையா அப்படி, எங்கள் தாத்தா அப்படி, என்னுடைய பூட்டை அப்படி இருந்தாங்க அப்படிங்கிற அந்த பூர்வீகத்தை வந்து விடாமல் ஒரு தனக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய நபர்கள். பொதுவாகவே வந்து சனி அப்படிங்கிறப்ப மந்தத்தன்மை இருக்கும். எக்ஸ்ட்ரீமான சோம்பேறி இவங்க தான், எக்ஸ்ட்ரீமான உழைப்பாளியும் இவங்க தான், கடின உழைப்பாளிகள். பொதுவாகவே வந்து இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னா இவங்களுக்கு அடையாளம் காட்டுறதே பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட தொழிலை வச்சு தான் அடையாளமே காட்ட முடியும். மகர ராசிக்காரங்களை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யாரை வேணால் பேர் சொல்லி கூப்பிட்டு பாருங்களேன், அவங்களுடைய பேருக்கு பின்னாடி ஏதோ ஒரு அடையாளம் அப்படின்றது இருக்குல்ல. இப்போ எல்லாருக்கும் அவங்களுடைய கெரியர் தான் நம்ம போடுறோம். இருந்தாலும் இவங்களுக்கு பர்டிகுலராக பார்க்கும்போது இந்த மகரத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய தொழிலை வச்சு தான் அவங்களோட பேரே சொல்லுவோம். ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு அது கனெக்டடாக இருக்கும். சில பேருக்கு வந்து இந்த சொல்லுவாங்க, பொதுவாக மகரத்தில் பிறந்த பெண் பிள்ளைகிட்டலாம் போய் கேளுங்களேன், யாராவது அவனோ பெண்ணோ ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்கள், இந்த ஆள் என்ன கல்யாணம் பண்ணுறதுக்கு பேசாமல் அந்த ஆள் வேலையை கல்யாணம் பண்ணியிருக்கலாம். நான் படுற அவஸ்தை இருக்கேங்க, 4 கிழமைன்னு கூட தெரியாமல் இருந்தாலும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு, எனக்கு வீட்டுன்றதை மறந்துடுறாரு, நான் தான் எல்லா பொறுப்பையும் எடுத்து செஞ்சுட்ருக்கேன்ற அளவுக்கு. ஸோ ஃபஸ்ட்லாவே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கெரியர் அவங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க. என்னுடைய உழைப்பு அப்படிங்கிறதுக்கு அதுக்கான அங்கீகாரம் வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ பொதுவாக வந்து இப்போ ஒருத்தவங்க வேலை பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கான வருமானம் எனக்கு கிடைக்கணும் இல்லையா? இன்றைக்கி ஒரு 1000 ரூபாய் வேலை அப்படின்னா 1000 ரூபாய்க்கான என்ன எஃபர்ட்டோ அதை போட்டால் போதும் தானே. டைம் பார்க்காம வேலை பார்ப்போமா யாராவது? இவங்கெல்லாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும், தம்பி உன்னால் முடியும்ப்பா, நீ நல்லா பண்ணி கொடுக்குற, இதை கம்ப்ளீட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும், நீ கை வச்சு தான் அங்கே கரெக்டாக வரும்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். அவங்க 1000 ரூபா கொடுக்குறாங்க, 500 கொடுக்குறாங்க, பரவாயில்ல, எனக்கு சொல்லி நம்பி கொடுத்துட்டாங்களே, இறங்கி அவ்வளோ வேலை செஞ்சு கொடுப்பாங்க. உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பார்க்காட்டி கூட அந்த அளவுக்கு அவங்க மேலே ஒரு நம்பிக்கையை நம்ம வச்சுட்டா போதும். அவங்கள நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்களே அப்படிங்கிறப்போ இறங்கி வேலை செய்யக்கூடிய நிலை. எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஆஃபீஸராகவே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இது என்னோடய ஆஃபீஸ், நான் முதலாளியாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த இடத்துல வந்து ஒரு சேர் எடுத்து போடுறது, என்னங்க உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு முதலாளி வந்து இறங்கி வந்து ஒரு தொழிலாளி லெவலுக்கு கூட ஆளாட்டி கூட இந்த இடத்துல வேலை செய்வார். ஸோ ஒரு முகம் சுளிக்காமல் இருக்கிறது, அதுக்காக இறங்கி வேலை செய்யக்கூடிய பணி, இதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது மாதிரி அப்போ ஒரு இரக்க குணம் இல்லாமல் அதை வர முடியுமா? ஸோ ரொம்ப ஒரு மாதிரி இரக்க குணம், தாய்மை குணம், ரொம்ப அன்பு, பார்த்துக்கலாம், எதனால சகிப்புத்தன்மைன்னு சொல்லுவாங்கள்ல, அது அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள். நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு தெரியும், இது நமக்கு துரோகம் பண்ணவங்க தானே இன்றைக்கி வந்து நிற்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி தெரிஞ்சால் கூட அதை பரவாயில்ல, அவங்க காலம் போட்டு போ அப்படின்னு அந்த கடந்து போகக்கூடிய மனப்போக்கம் இவங்க. இப்போ நம்ம நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்போம் அப்படியே, ரஜினி சார் படத்துலலாம் பார்த்திங்கன்னா அவருடைய இதுவே வந்து லைஃபவே கெடுத்து வாழ்ந்து அப்புறமா வந்து நிற்கும்போது படா எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்ற மாதிரி வாழ்ந்து போகிற மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருப்போம் இல்லையா? ரஜினி சார் படத்தை பார்த்தாலே நிறைய தெரியும். அந்த மாதிரி தான் மகரம் அப்படின்னாலே அந்த சனி அதனுடைய கர்மான்ற மாதிரி ஏதோ ஒரு வகையில் அனுபவிக்க வச்சிரும். கிட்டத்தட்ட மகர ராசி எல்லாத்துலேயும் பாருங்களேன், கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவங்கன்னு கேட்டால் சொல்லுவாங்க. ஒரு 30-35 வயசுக்கு மேலே வாழ்க்கையில் வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு. எக்ஸ்ட்ரீமான சோம்பேறி இவங்க தான், எக்ஸ்ட்ரீமான சுறுசுறுப்பான ஆளுங்களும் இவங்க தான். கடின உழைப்பாளி, வேர்வை சிந்தனம்,
அயராது உழைக்கக்கூடிய நபர்கள். இன்னைக்கு இதில் வந்து முந்திலாம் போய் களை எடுக்க போனாங்க, மரம் வெட்ட போனாங்க, இப்படி ஒரு வேலை. இப்போ இருக்க பசங்களாம் பார்த்திங்கன்னா போயிட்டு ஃபிட்னஸ் அப்படின்னு உடம்பு ரொம்ப ஃபிட்டாக வச்சுக்கிறது, ஸ்போர்ட்ஸில் ரொம்ப விருப்பம் காட்டுறது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டு சண்டே ஆனால் கிளம்பி கிரிக்கெட் விளையாடி எனக்கு தூக்கம் வராது. அந்த உடம்பையில் அந்த வேர்வை வந்து வெளியேறணும் ஏதோ ஒரு வகையில். தன்னோட உடம்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் ஆக்டிவிட்டியாக வச்சுக்குவாங்க. அதே மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் யூனிஃபார்ம் சர்வீஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாமே வந்து அந்த மகரத்தில் இருப்பாங்க. கடல் கடந்து பயணம் பண்ணி பரவாயில்லைங்க வீட்டை விட்டுட்டு எனக்கோட நாட்டுக்காக நான் போகிறேன், என்னோட கோல், என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ், அந்த லட்சியத்துக்காக போகக்கூடிய நபர்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபேமிலியெலாம் விட்டுட்டு தானே இராணுவம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், போலீஸ் சம்மந்தப்பட்டவங்களாக இருக்கட்டும், 4 கிழமை இருக்கா கிடையாது, எல்லா நாளும் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி 24/7 ஒர்க்கிங்னா யார் அப்படின்னா மகரத்தில் பிறந்தவங்களும் சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப வந்து தன்னுடைய தொழிலை நேசிக்கக்கூடிய நபர்கள். நிறைய பேருக்கு என்னென்னா அந்த குடும்ப வாழ்க்கை அங்கே தான் பஞ்சாயத்து. புரிஞ்சிக்கக்கூடிய ஆளாக இருந்தால் பிரச்சனை இல்லை, புரிஞ்சிக்காதவங்களாக இருந்தால் என்னால் கட்டிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கேன்ற மாதிரி இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணவங்களா கூட இருக்கலாம். ஐடியில் ஃபீல்டில் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நைட் சர்வீஸாக தான் இருக்கும். நைட் டைம் தான் ஒர்க்காகவே இருக்கும். பகல் ஃபுல்லாக சரியாக அவங்களுக்கான அந்த நிலை இருக்கவே இருக்காது. ஒய்ஃப் வந்து வீட்டுக்கு வருவாங்க, ஹஸ்பண்ட் கிளம்பி நைட்டு ஒர்க் போவார். இந்த மாதிரியான ஒரு கனெக்டிவிட்டி ஃபேமிலின்றதே பெருசாக வந்து யாரோ பார்த்துக்கிற மாதிரியான இருக்கும். ஆனால் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா எல்லோரும் சேர்ந்துருக்கணும், ஒரு குடும்பமாக இருக்கணும், ஒத்துமையாக இருக்கணும், 4 கிழமைனா எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக கொண்டாடணும், அப்படி அந்தளவுக்கு ஆசைப்படுவாங்க. காலத்தின் கொடுமையா அப்படிங்கிற மாதிரி எங்கேயோ ஒரு பக்கம் ஆளுக்கு ஒரு திசையாக தூக்கி போட்டு விட்டுரும். இல்லை அந்த சூழ்நிலைகளை அவங்களை அமைச்சு கொடுக்காது. நிறைய பேர் ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், பட் வீடியோ காலில் பேசிக்கிறோம். ஏன்னா இதுதான் எங்களோட குடும்பம், ஆளுக்கு ஒரு இடத்துல இருக்காங்க, படிக்கிறதுக்காக இருக்காங்க, ஒருத்தர் வேலை பார்க்குறதுக்கு இருக்கான் இப்படின்னு ஒரு இந்த மகர ராசியில் பிறந்தவங்களோட ஃபேமிலியை பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு திசையாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். சில பேருக்கு அந்த அன்புக்காக ஏங்குறது, தாயன்புக்காக ஏங்குறது, இதெல்லாமே இவங்ககிட்ட ஒரு நிலை. அம்மா மேலே பாசமாக பயங்கர பாசமாக இருப்பாங்க. அந்த என்னோடய வாழ்க்கையே எங்கள் அம்மாக்காக தான். அவங்களுடைய நல்லது கெட்டது இதை பற்றி இப்படிலாம் இருக்கணுன்றதை எங்கள் அம்மா சொல்லி வளர்த்துட்டுருக்கா, அதனால் நான் இப்படி தான் இருப்பேன். சில பேருக்கு அது பெரிய கஷ்டமாக இருக்கும். இந்த குடும்பம்னு வரும்போது எல்லா விஷயத்துக்கும் ஒரு முடிவு எடுக்கணும்னா கூட அவங்களால எடுக்க முடியுதா, எல்லாத்தையும் அங்கே கேட்டு தான் எடுக்கிறாங்க. பார்க்குறதாங்க புதுமையான ஆள். ஆனால் பழம்பெரும் வாதி உள்ளே வச்சுருக்காங்க. எங்கேருந்து தான் இந்த ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் கூட ஒரு குறை கண்டுபிடிக்கிறாங்க எங்கள் வீட்டில். நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த பழமை மாறாமல் நிறைய விஷயங்களை ஓதக்கூடிய ஒரு தன்மை, இதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் வரணும் அப்படிங்கிற அளவுக்கு ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பாங்க. அதே சமயத்தில் கடின ஒரு முன்கோவம் ஜாஸ்தி. ஏன்னா செவ்வாய் உச்சம் இல்லையா, செவ்வாய் உச்சமடையும் போது நிறைய எதிரிகளும் இருப்பாங்க. எந்த அளவுக்கு நட்பு வட்டாரத்துக்காக எல்லாமே பண்ணால் கூட சில இடங்களில் வந்து இவங்களுக்கு எதிரிகளும் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். நான் மட்டும் நல்லா இருந்தால் பார்த்தாதுங்க, என்னை சுற்றி இருக்கவங்களும் சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான். ஸோ அவ்வளோ சாதாரணமாக வந்து நான் மட்டும் சுயநலமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. நிறைய விஷயங்களை தேடி தெரிஞ்சுப்பாங்க. அந்த பழமை பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தன்மை பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய நிலை உண்டு. காதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? காதல் வாழ்க்கையும் திருமண வாழ்க்கை நிச்சயமாக இவங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட திருமணம் பண்ணணும். ஒரு சில பேருக்கு சொந்தத்தில் திருமணம் நடக்கும். அந்த புரிதலோடு திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்கே செவ்வாய் வந்து உங்களுக்கு உச்சமடைய குரு நீச்சம் அடைகிறார். நிறைய பேருக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதில் மட்டும் ஒரு கான்சியஸாக இருந்தால் பெட்டராக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் திருமணம் பண்ணணும். பெட்டராக கருத்து வேறுபாடுகள் இல்லாத அளவுக்கு வரணும் அப்படின்றப்போ, ஏன்னா இவங்கெல்லாம் வேலையை காதலிக்கிறவங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இல்லைங்க என் ஹஸ்பண்ட் வேலையை தான் காதலிப்பார், நான் செகண்ட் ஒய்ஃபு அப்படின்னு புரிஞ்சுக்கிறவங்களா இருந்தால் தானே பெட்டராக இருக்கும். சில பேர் நான் வந்து ஆல்ரெடி படிச்சிருப்பாங்க, வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, எனக்கு எதுனாலும் ஓகேங்க, பையனோட ஃபேமிலி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் என்னோட கெரியர் வேணாம்னு சொல்லாத பையனாக இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதை அப்படிங்கிற ரூல்ஸ் போடுறாங்களே, கிட்டத்தட்ட அவங்களுடைய கெரியருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதை தாண்டி என்னை எதுவும் யோசிச்சிடக்கூடாது, என்னால் முடியவே முடியாது, என் கெரியருக்கு அப்புறம் தான் என் லைஃப், அது ஒத்துக்கிறாரா அப்படின்னா ஓகே அப்படின்ற மாதிரி நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மகரத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். நிச்சயமா. ஸோ இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? இவங்களுக்கு உகந்த நிறம் அப்படின்னா என்ன? நிச்சயமாக அதாவது காவல் தெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்புங்க. குலதெய்வ வழிபாடுன்றது மஸ்ட்டு. நம்ம எல்லா ராசி சொல்கிற மாதிரி குலதெய்வ வழிபாடு மஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்கும் காவல் தெய்வங்கள், எல்லை காவல் தெய்வம்னு சொல்லிப்பா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு எல்லை காவல் தெய்வம். அந்த எல்லை காவல் தெய்வத்தை இவங்க பிடிச்சிட்டாங்கன்னா இவங்களோட வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. தட்டி கொடுத்து வேலை வாங்கினா இவங்கள மாதிரி வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களுடைய உடல் வலிமையும் எல்லாத்துக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய காவல் தெய்வம் தான். ஸோ எப்படியும் கையில் ஆயுதம்னு ஏந்திய ஒரு காவல் தெய்வ வழிபாடு இவங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். மகராசிக்காரங்களை போய் செக் பண்ணி இப்போ கேட்டு பாருங்களேன், கண்டிப்பாக பக்கத்தில் ஒரு கற்பனர் கோயில் இருக்குது, ஒரு முனிசாமி கோயில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஆயுதம் ஏந்திய தெய்வம் உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டை கொடுக்கும். நிச்சயமா. மகர ராசி அன்பர்களுக்கான பொதுவான குணபலன்கள் என்ன அப்படின்றது ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி.